இந்த செய்தியை நீங்கள் கவனமாய் காது கொடுத்து கேளுங்க. இந்த சைடு பழைய ஏற்பாடு, இந்த சைடு நான் போனால் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறின காரியங்களை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்ல போகிறேன். நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒரே நாளில் சிலுவையினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. சங்கீதம் 41 சங்கீதம் அதனுடைய 9வது வசனத்தில் காட்டி கொடுக்கப்படுவார் என்ற தீர்க்க தரிசன வசனமானது இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? காட்டி கொடுக்கப்படுவார். மத்தேயு 10 அதிகாரம் 4வது வசனத்திலும், மத்தேயு 26 அதிகாரம் 49 50வது வசனத்திலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுவார் என்கிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படியே இயேசு கிறிஸ்து அவர் காட்டி கொடுக்கப்பட்டவராய் காணப்பட்டார். அருமையானவர்களே, இந்த வசனத்தை என்ன பண்ண நம்ம வாசிக்க கேட்போமா? ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். சங்கீதம் 41வது சங்கீதம் அதனுடைய 9வது வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினார். காட்டி கொடுத்த யூதாசையே நண்பன் என்று அழைக்கிறாரா இல்லையா? சிநேகிதன்னா என்ன? நண்பன். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட போகிறார் என்பதை இலகுவாக இந்த வசனம் நமக்கு நன்றாகவே சொல்லுகிறது. இந்த யூதாஸ் காரியோத்து எப்படிப்பட்டவன்னா கூடவே இருக்கிறவன். அவன் கிறிஸ்துவுக்கு சிநேகிதனா இருந்தானோ இல்லையோ, ஆனா கிறிஸ்து இவன் மேல சிநேகிதனா இருந்தார். ஒரே இடங்கள்ல உட்காந்து சாப்பிட்ட ஆள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. காட்டி கொடுக்கப்படுவார் என்ற வார்த்தையானது மத்தேயு 10 அதிகாரம் 4வது வசனத்திலும் 26 அதிகாரம் 49 50வது வசனத்தில் இருக்குது. நம்ம 1 by 1 போலாம். இரண்டாவதாக 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு விற்கப்படுவார். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. சகரியா 11 அதிகாரம் 12 மற்றும் 13வது வசனத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை உங்கள் கையில் பைபிள் இல்லைன்னா பின்னாடி என்ன பண்ணால் அடுக்கி வச்சிருக்கேன் பாருங்கள். அந்த பைபிளிலிருந்து ஒரு பைபிளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாய் நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்ளுகிறேன். சகரியா 11 அதிகாரம் 12 மற்றும் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எறிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்தில் எறிந்து விட்டேன். அருமையானவர்களே, இது புதிய ஏற்பாட்டில் அருமையா இருக்குது. இந்த சகரியா சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை அப்படியே நிறைவேறுதா இல்லையா? 30 வெள்ளிக்காசு இவன் என்னன்னா கூலியாக பெற்றான். கூலியாக பெற்று ஒரு நிலத்தை என்ன பண்ண வாங்கினான். அந்த நிலத்தில் குயவுண்டை நிலமாக இருந்தது, வாங்கினான். அதுக்கப்புறம் அந்த 30 வெள்ளிக்காசையும் எரிந்து விட்டான். அதை குறித்து என்ன பண்ணால் தீர்க்க தரிசன வசனமும் இருக்கிறது. இந்த 30 வெள்ளிக்காசுக்கு இயேசு கிறிஸ்து விற்கப்படுகிறதை குறித்து, அல்லது என்னன்னா அந்த 30 வெள்ளிக்காசுக்கு அவர் காட்டி கொடுக்கப்படுகிறதை குறித்து சகரியா 11 அதிகாரம் 12 13 வசனங்களில் இருக்கிறது தான் மத்தேயு 26 அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். இப்போ நான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வசனங்களை உங்களை வாசிக்க சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் புதிய ஏற்பாட்டில் இவைகள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி. இப்போ அந்த காரியத்தை குறித்து இன்னுமாக நாம் பார்க்க போகிறோம். சகரியா 11 அதிகாரம் 13வது வசனத்தில் இன்னுமாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த காசினால் குயவன் நிலத்தை வாங்கினான் என்று பார்த்தோம். இது எங்க இருக்குன்னா மத்தேயு 27 அதிகாரம் 7வது வசனத்தில் இருக்குது. சகரியா 13 அதிகாரம் இதே 7வது வசனத்தில் சீசர்களால் கைவிடப்படுவார் அப்படின்னு என்ன பண்ண சொல்லப்பட்டிருக்கு. அருமையானவர்களே, இது முக்கியமான காரியம். சீசர்களால் கைவிடப்படுவார். சகரியா 13 அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எலும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். அருமையானவர்களே, இதில் நீங்கள் வாசிக்கும் பொழுது என்ன புரிந்து கொண்டீர்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களால் கைவிடப்படுவதை குறித்து இங்கே ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேய்ப்பனை வெட்டினால் ஆடுகள் சிதறடிக்கப்படும். மேய்ப்பனை வெட்டினால் ஆடுகள் சிதறடிக்கப்படும். அப்ப மேய்ப்பன் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆடுகள் யாரு? அவரோடு இருந்த சீசர்கள். அப்ப மேய்ப்பனை வெட்டினால் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்கிற காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒருத்தன்
மல்குஸ் அப்படிங்கிறவன் இயேசுவை மல்குஸ் என்பவர் எப்படிப்பட்டவனா போர்ச்சேவன். ஆனால் பேதுரு தான் வெட்டுவதற்கு வந்தார். ஆனால் இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது மேய்ப்பனை வெட்டுதல் என்று சொல்லும் பொழுது சிலுவையிலே அவர் அறையப்படுவதற்கு ஏதுவான ஒரு தீர்க்க தரிசனமாய் காணப்படுகிறது. அருமையானவர்களே, சீசர்களால் கைவிடப்பட்டவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இதை நீங்கள் எங்கே பார்க்க முடியும்னா மார்க் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 50வது வசனத்திலும் கூட ஒரு சில வசனங்களை நாம் எடுத்து காமிப்பதற்கு இருக்கிறேன். எனவே நீங்கள் அதை வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சகரியா 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சீசர்களால் கைவிடப்படுவார் என்று சகரியா சொன்ன தீர்க்க தரிசனம் எங்க நிறைவேறுகிறது? மார்க்கு சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 14ஆம் அதிகாரம் அதனுடைய 50வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அப்பொழுது எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இயேசு தேவனுடைய குமாரன், மேலிருந்து கீழே இறங்கி வந்தவர். அவர் சுவிசேஷத்தை அறிவித்தா, அநேருக்கு அற்புதம் செய்தார். சீசர்களுக்கு என்ன பண்ண கூடவே எல்லாத்தையும் கொடுத்தார். துணிமணிகளை கொடுத்தார், சாப்பாடுகளை கொடுத்தார். ஆனால் மேய்ப்பனை வெட்டுவதற்கு ஏதுவாய் மாறும் பொழுது எல்லாரும் என்ன பண்ண சிதறி ஓடிவிட்டார்கள். யார் அவர்கள்? சீசர்கள். அதை குறித்து தீர்க்க தரிசனம் தான் அந்த வசனம். இதெல்லாம் ஒரே நாளில் நிறைவேறுகிறதாய் காணப்படுகிறது. பொய் குற்றம் சாட்டப்பட்டார். சங்கீதம் 35ஆம் சங்கீதம் அதனுடைய 11வது வசனத்தில் இயேசுவை பொய் குற்றம் சாட்டினார்கள் என்று இருக்கிறது. அந்த வசனத்தை கூட இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். இது தீர்க்க தரிசன வார்த்தை. கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். அருமையானவர்களே, கொடுமையான சாட்சிகள் எழும்பினதான். கொடுமையான சாட்சிகள். அவர் மேல குற்றமே இல்லை, குற்றமில்லாத அவரை காட்டி கொடுப்பதற்காக என்ன பண்ண கைகூலி ஏற்கனவே பொல்லாத மனிதர்கள் கொடுத்து விட்டார்கள். பாவம் செய்தாத அவரை பாவி என்று சொன்னார்கள். குற்றம் சாட்டப்படாதவரை குற்றவாளி என்றார்கள். இங்கே வேதவசனம் என்ன சொல்கிறது? குற்றம் சாட்டப்படவில்லை, பொய் குற்றத்தை சாட்டினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 59 மற்றும் 60வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். இப்போ அடுத்து பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் குற்றம் சாட்டப்படும் போது காயப்படுத்தப்படுவார், மௌனமாக இருப்பார் என்று ஏசாயா 53:7 சொல்லுகிறது. அந்த வசனத்தை கூட இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அருமையானவர்களே, இது அருமையாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. குற்றம் சாட்டப்படும் போது காயப்படுத்தப்படுவார். அடுத்து என்ன எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி இதை நான் பார்க்கும் பொழுது இது முக்கியமான காரியமா இருக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் குற்றம் சாட்டப்படும் பொழுது காயப்படுத்தப்படுவார், மௌனமாக அவர் இருப்பார் என்பதை அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை அப்படியே மீண்டுமாக நான் வாசிக்கிறேன். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஏன்னா எல்லாரும் விட்டு அடிச்சு ஓடிட்டாங்க. நல்ல கவனிங்க. ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. இருக்குதா அந்த வசனம்? வாயை அவர் என்ன பண்ணவில்லையா? திறக்கவில்லை. ஏசாயா 53:7 நம்ம பார்க்கும்போது அவர் மௌனமாக இருந்தார். மத்தேயு 27:12 என்ன பண்ண வாசிங்க. அதற்கு ஏற்றபடி இந்த வசனம் தான் அங்கே என்ன பண்ண கொடுக்கப்பட்டிருக்கும். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்ற இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்துல தீர்க்க தரிசனமானது புதிய ஏற்பாட்டில் எங்க நிறைவேறுகிறது? மத்தேயு 27:12 வாசிக்கலாம். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். அவர் ஒரு வார்த்தையை என்ன பண்ண பேசலையா, அதனால் தேசாதிபதி ஆச்சரியப்படுறான். இவர் பேசிக்கிட்டே இருக்கிற ஆளு இன்னைக்கு என்ன பண்ண பேசலையே அப்படின்னு. அப்ப தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதா இல்லையா? எனக்கு அருமையானவர்களே, இப்படியே நிறைய காரியத்தை நான் சொல்லிக்கிட்டே போவேன். அம்மா எழுதி வச்சுக்கிட்டே வரீங்களா? பழைய ஏற்பாட்டில்
தீர்க்க தரிசனம், புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுகிற காரியம். அந்த வசனங்களை என்ன பண்ண ஒப்பிட்டு வீட்டில் நீங்கள் போய் படித்து பார்க்கணும். அல்லேலூயா. இப்போ ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் காயப்படுத்தப்படுவார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. காயப்படுத்தப்பட்டாரா இல்லையா? அது யோவான் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தில் இருக்கு. இப்போ ஏசாயா 53:5 நான் வாசிக்கிறேன். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். இந்த வசனம் எங்க இருக்கு? புதிய ஏற்பாட்டில் இப்போ நான் சொன்னேன், யோவான்ல இருக்கு. கரெக்டா சொல்லிட்டீங்க. யோவான் எத்தனாம் அதிகாரம்? 20ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? 25வது வசனம். வாசிக்கலாமா அந்த வசனத்தை? மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். இங்கே நான் பார்க்கும் பொழுது அவர் காயப்படுத்தப்பட்டார். இதில் தோமையார் என்ன பண்ண, தோமா சொல்றாரு, நான் பார்க்குவேன், ஆனால் நம்புறேன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நம்பணும்னா நான் என்ன பண்ணுவேன், காயத்தில் விரலை விட்டு பார்க்கணும் அப்படிங்கிறார். அப்போ தான் நான் நம்புவேங்கிறார். அப்போ காயம் அடைந்தவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ இதை கூற தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53:5 காயப்படுத்தப்படுவார். இந்த வசனத்தின்படி அவர் காயப்படுத்தப்பட்டார். அடுத்து பாருங்க, மீகா என்கிற ஒரு சின்ன தீர்க்கதரிசி அவர் கூட எழுதி வச்சிருக்காரு. 5வது அதிகாரம் 1வது வசனத்துல கன்னத்தில் அடிக்கப்படுவார். இயேசு கிறிஸ்து கன்னத்தில் அடிக்கப்பட்டாரா இல்லையா? அதை கூட பாருங்க, மீகா என்கிற அந்த தீர்க்கதரிசி அழகா இயேசுடைய பிறப்பை குறித்து இந்த மீகாவே சொல்லுகிறார். அவருடைய மரணத்தை குறித்து சொல்லுகிறார். கன்னத்தில் அடிக்கப்படுறதையே நம்ம சொல்லுகிறார். பாருங்க, மீகா 5:1 வாசிங்க. சேனைகளுடைய நகரமே, இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து, அவரை கோலினால் அடிப்பாங்க, கன்னத்தில் என்ன பண்ண அடிப்பாங்க. இப்படிலாம் என்ன பண்ண எழுதப்பட்டிருக்கிறார். யார் தெரியுமா? மீகா. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி என்ன பண்ண எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள் இவைகள் எல்லாம். ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு 750 ஆண்டுகளுக்கு இந்த மீகாலாம் பார்க்கும்போது 500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லை, 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. கன்னத்தில் அடிக்கப்படுகிற காரியம் மார்க் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 65வது வசனத்தில் இருக்கு. இயேசு கன்னத்தில் அறையப்பட்டாரா இல்லையா? கன்னத்தில் அறியப்பட்டார். சரி, அடுத்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 7 மற்றும் 8வது வசனத்தை பாருங்க. பரியாசம் பண்ணப்படுவார். இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக தான் வந்தார், ஆனால் பரியாசம் பண்ணப்பட்டார். இது புதிய ஏற்பாட்டிலே என்ன பண்ண காணப்படுகிறது. இப்பொழுது சங்கீதம் 22:7 மற்றும் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். அருமையானவர்களே, இதிலிருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அடிக்கப்படுவார், துன்புறுத்தப்படுவார், காயப்படுத்தப்படுவார், இதெல்லாம் என்ன பண்ண இருக்கிறது. இப்ப கன்னத்தில் அடிக்கப்படுவார், அதை குறித்து என்ன பண்ண பார்த்தோம். மார்க் 14:65 இருக்கு. சங்கீதம் 22:7-8 நம்ம வாசித்தோம். பரியாசம் பண்ணப்படுவார். இது எங்க புதிய ஏற்பாட்டில் இருக்குன்னா மத்தேயு 27ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தில் என்ன பண்ண இருக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவே பரியாசம் பண்ணப்பட்டார். உங்களை என்னையும் இந்த ஜனம் சும்மா விட்டுருமா? ஆண்டவருக்காக வாழுகிறவர்களை வேணா புதிய ஏற்பாட்டில் வேணா அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. மத்தேயு 27 அதனுடைய 31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். பரியாசம் பண்ணப்பட்டா, இதை தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும். அதே போல நீங்க பார்க்கும் பொழுது சங்கீதம் 109, இப்ப சங்கீதத்தில் தாவீது எழுதின சங்கீதங்கள் அதிகமாக இருக்கிறது. சங்கீதம் 109 24-25 மிகவும் தள்ளாடுவார். தள்ளாடி இயேசு கிறிஸ்து நடந்தார், தடுமாறி என்ன பண்ண போனார். அந்த காரியம் கூட சங்கீதம் 109 24-25 எழுதப்பட்டிருக்கிறது தான். யோவான் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலும்
லூக்கா 23ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது நாம் சங்கீதம் 109 24 25 வசனத்தை வாசிக்க கேட்போம். உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது, என் மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறது. நான் அவர்களுக்கு நிந்தையானேன், அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துலுக்குகிறார்கள். அவர் என்னை பார்த்து தங்கள் தலைகளை துலுக்குகிறார்கள் அப்படின்னு இருக்கா. அருமையானவர்களே, இது முக்கியமானது. மிகவும் தள்ளாடுகிற காரியம், தலையை என்னப்பனா துலுக்கிற காரியம், இதெல்லாம் என்னப்பனா சிலுவையின் பாடுகளின் போது என்னப்பா நடக்கக்கூடிய சம்பவமா இருக்கிறது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே நாளில் இவைகள்லாம் சம்பவித்து கொண்டிருக்கிறது. இன்னும் முடியல, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அருமையானவரே, பரியாசம் பண்ணப்பட்டார், கன்னத்தில் அடிக்கப்படுவார், அதே போல அடிக்கப்படுவார், அதே நேரத்தில் துன்புறுத்தப்படுவார். இந்த காரியமெல்லாம் இருக்கிறது. ஏசாயா 53:12 சொல்லுகிறது, அக்கிரமக்காரருடன் தீர்ப்பிடப்படுவார், அக்கிரமக்காரருக்காகவும் வேண்டுதல் செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலும் லூக்கா 23ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தில் இருக்கிறது. நான் வேகமாக கொஞ்சம் போறேன். அக்கிரமக்காரருடன் ஆண்டவர் தீர்ப்பிடப்பட்டாரா? இருக்குதா இல்லையா? அக்கிரமக்காரர் யார்? 2 பேர் கள்ளர்கள் இருந்தார்களா? அப்ப அவங்க அக்கிரமக்காரர்கள். ஆனால் இயேசு அக்கிரமம் செய்யவில்லை, அவர்களோடு அக்கிரமக்காரராக ஒருத்தராக மாறினார். இதை என்ன பண்ண எங்கே வாசிக்க முடியும்? மத்தேயு 27:38வது வசனத்திலும், நீங்க லூக்காவின் பார்க்கும்போது லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலும் வாசிக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, கரங்கள், அந்த கைகள் துளையிடப்படும் என்று சொல்லி சங்கீதம் 22:16 எழுதப்பட்டிருக்கிறது. சகரியா 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது லூக்கா 23ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் கைகள், அந்த கரங்கள் துளையிடப்படுவதை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அப்போ பழைய ஏற்பாட்டில் 2 வசனம் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 22வது சங்கீதம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு கைகளில் கால்களில் உருவ குத்தினார்கள். ஆணி அடிக்கப்பட்டது அல்லவா? அதை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா? இது எங்கே எழுதியிருக்கு? புதிய ஏற்பாட்டில் லூக்காவில் நம்ம வாசிக்க முடியும். சகரியா 12:10 இதே தான் இருக்கும். கரங்கள் துளையிடப்படுவதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சரி, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமக்காரருடன் தீர்க்கப்படுவார், அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டுதல் செய்வார். சிலுவையில் அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டுதல் பண்ணாரா இல்லையா இயேசு கிறிஸ்து? பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னாரு. இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லுவதை நம்மளால் பார்க்க முடியும். அக்கிரமக்காரருக்காக வேண்டுதல் பண்ணார். இது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலையும் லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் இருக்கு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, சொந்த மக்களால் கைவிடப்படுவார். யூதர்கள் ஆண்டவருக்கு கை கொடுக்கவே இல்லை. சொந்த மக்களால் புறக்கணிக்கப்படுவார், தள்ளப்படுவார், கைவிடப்படுவார் என்று ஏசாயா 53ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் சொல்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 53 அதனுடைய 3வது வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாய் இருப்பார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். இப்ப யாரு முகங்களை மறைத்து கொண்டது? அங்கே இருக்கிற யாருமே இயேசுவின் பக்கமே வரல. அவங்க எல்லாம் முகங்களை மறைத்து கொண்டார்கள். அவர் அசட்டை பண்ணப்பட்டார், அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவர் எண்ணாமற் போனோம். அவர் என்ன பண்ணல, எண்ணாமற் போனோம் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களை, சொந்த மக்களால் கைவிடப்படுவதை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இது எங்க இருக்குது? யோவான் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலும், இதே யோவான் 7ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலும் சொந்த மக்களாலே கைவிடப்படுவதை குறித்து வேத வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 69:4 காரணமின்றி பகைக்கப்படுவார். காரணமே இல்லை, காரணமின்றி பகைக்கப்படுவதை குறித்து சங்கீதம் 69 அதனுடைய 4 சொல்லப்பட்டிருக்கிற வசனம் தான் யோவான் 15ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் நிறைவேறுதா இருக்குது. அப்போ 4 சுவிசேஷம் இருக்குது பாருங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இவைகளிலே எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்க தரிசன வசனங்களை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்து அவர் வந்தார். அதனால் தான் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். எல்லாம் முடிந்ததுன்னா என்ன தெரியுமா? அந்த வார்த்தைகளை அப்படியே முடிக்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை முடிக்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. தாகமாக இருந்தேன் என்று சொன்னார். உடனே தாகமாக இருந்தேன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு அல்ல, அல்லது என்ன பண்ண தாகமாக இருந்தேன்னா மனுஷன் மேலே தாகமாக இருந்தேன், அப்படி இல்லை. வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக நான் தாகமாக இருந்தேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. புரியுதுங்களா?
அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக தாகமாக இருந்தார்? இந்த வசனங்கள்லாம் நிறைவேற்றுவதற்கு தாகமாக இருந்தார் என்று வேதவசனம் தெளிவாக இருக்கிறது. அதை குறித்து ஒரு பதிவை நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன். நீங்கள் வசனத்தோடு என்ன பண்ண இப்ப கேளுங்க. இப்ப சங்கீதம் 69 அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்றிருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. காரணமின்றி பயக்கப்படுகிறதையும் அது என்ன பண்ண அவருடைய தலைமுடியை காட்டிலும் அதிகமானோர் என்ன பண்ண ஏற்று நிற்கிறாங்களா? பார்த்தீங்களா? அவருடைய தலைமுடி எவ்வளவுன்னு என்று அவர் அறிந்திருந்தார். நம்முடைய தலைமுடி எவ்வளோ இருக்குன்னே நமக்கு தெரியாது. அதை காட்டில் என்ன பண்ண அதிகமாக எனக்கு ஏற்று நின்னாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். இது எங்கே இருக்குது இந்த காரியம்? யோவான் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிங்க பாருங்க. இப்போ நம்ம வாசித்தோம் சங்கீதம் 69 அதனுடைய 4வது வசனம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? காரணமின்றி பயக்கப்படுவார் என்று தீர்க்கதரிசியாக எழுதப்பட்டிருந்தது. யோவான் 15ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை இப்போ வாசிக்க கேட்போம். முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. இது முக்கியமானது. அவருடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற பிரகாரம் இப்படி ஆயிற்று, அங்கே எழுதப்பட்டிருக்கிற பிரகாரம் இப்படி ஆயிற்று. இது நமக்கு முக்கியமானது. நீங்கள் புதிய ஏற்பாட்டை மட்டும் படிச்சுக்கிட்டு வந்தீங்க, அதில் நீங்கள் வாசிக்கும் போது தெரியும் இப்படி நடந்தது, இப்படி எழுதப்பட்டதின் பிரகாரம் இப்படி எழுதப்பட்டது. இது எங்க இருக்கு? இந்த வசனத்தை திரும்பியும் வாசிங்களேன். முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று. வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக எப்படி எழுதி இருந்தது? எங்கே வேத வாக்கியம் எழுதி இருக்குது? இப்பதானே சொன்னேன். எங்க எழுதி இருக்கு? சங்கீதம் 69 அதனுடைய 4வது வசனம். புரியுதுங்களா? வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. காரணமின்றி பயக்கப்படுவார். யோவான் 15:25 நம்ம வாசித்தோம். இப்ப சங்கீதம் 38:11 நண்பர் தூரமாவார். நண்பர் என்ன பண்ணுவாங்க? தூரமா ஓடி. இயேசு கிறிஸ்து அண்டையில் நின்னது ஒரே ஒரு சீசன் யோவான் மட்டும்தான். மீதி எல்லாமே துப்பட்டாவை கீழே போட்டு நிர்வாணமா என்ன பண்ண ஓனவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் என்ன? மார்க்கு. நிறைய பேர் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்து அண்டையில இல்ல, ஓடிட்டாங்க. அநேக பேர் ஓடிட்டாங்க. இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த இயேசுவே வேணாம் அப்படின்னு. அருமையானவர்களை நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போ நிறைவேறின தீர்க்க தரிசனத்தை பார்க்க போகிறோம். முதலாவது தீர்க்க தரிசனத்தை பார்க்கலாம். சங்கீதம் 38 அதனுடைய 11வது வசனத்தில் நண்பர் தூரமாவார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாமா? வாசிக்க கேட்போம். என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். எவனும் சிலுவையின் பக்கத்தில் வரல, எல்லாம் தூரத்திலே நின்றுக்கிட்டாங்க. ஏன் தெரியுமா? இயேசுவை சிலுவையில் போட்டாங்க, சீசர்களாக இருக்கிற நம்மளை ஈஸியாக சிலுவையில் தூக்கி போட்டுருவாங்க, கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் யாரும் வரல. எல்லாமே எங்கே போயிட்டாங்க? தூரமாக போயிட்டாங்க, சிலுவையின் பக்கத்திலே வரல. அதை எங்கே வாசிக்க முடியும்? லூக்கா 23ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை எடுத்து கூட வாசித்துடலாம். சங்கீதம் 38 அதனுடைய 11வது வசனத்தில் இருக்கிறது தான் லூக்கா 23 அதனுடைய 49வது வசனத்தில் நிறைவேறுதலாய் காணப்படுகிறது. வாசிக்க கேட்போம். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவில் இருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். தூரத்தில் நின்று இவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். இவைகள் எல்லாம் என்ன பண்ண பக்கத்தில் வரல, தூரமா நின்று என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். பார்த்துக்கங்க, பக்கத்தில் போனால் கொன்றுவாங்க அப்படின்னு. அப்போ சங்கீதம் 38:11 நண்பர் தூரமாவார்கள் என்பதை குறித்து பார்க்கும் பொழுது இயேசுக்கிட்டேயே உட்காந்து பேசி சாப்பிட்டவங்க பூரா இப்போ இயேசு சிலுவையில் அறையப்படும் பொழுது அறையப்பட்டிருக்க நேரத்தில் தூரமாக உட்காந்து ஒளிஞ்சு என்ன பண்ணால் மரத்துக்கு பின்னாடியோ அந்த மலைக்கு மேலே பின்னாடி இருந்தால் என்ன பண்ணால் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே, நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேறுகிறது அல்லவா ஒரே நாளில். சங்கீதம் 109 அதனுடைய 25வது வசனத்தில் மக்கள் தலைகளை துளுக்குவார்கள். தலையை துளுக்கி பாத்தியா எப்படிலாம் பேசிக்கிருந்தாரு, இப்போ பாத்தியா அப்படின்னு என்ன பண்ணா இவங்க சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி இவங்க தலையை துளுக்குனதை குறித்து கூட என்ன பண்ண எழுதப்பட்டிருக்குது. சங்கீதம் 109:25 வாசிங்க. நான் அவர்களுக்கு நிந்தையானேன், அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துளுக்குகிறார்கள். தங்கள் தலையை துளுக்குகிறார்கள். இது எங்க இருக்கு? மத்தேயு 27:39 வாசித்து பாருங்க. தலையை துளுக்குனாங்களாம். நையாண்டி பண்றது, நக்கல் பண்றது, இதெல்லாம் என்னன்னா சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்த்து அங்க இருக்கிற போர் சேவர்கள் எல்லாம் பண்ணாங்க. அதை குறித்து எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துளுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே,
உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். அருமையானவர்களே, அந்த பக்கம் போறவங்க தலைய துளுக்குனாங்களாம். இது பாருங்க, மக்கள் துளுக்குனதாகவே இருக்குது. சங்கீதம் 109:25 மக்கள் தங்கள் தலையை துளுக்கினார்கள். இப்படியே சொல்லிக்கிட்டே போலாம். இன்னும் நான் சொல்லுகிறேன், அருமையா இருங்க. தாகமா இருப்பார் ஆண்டவர். எப்படி இருப்பாரா? இது எங்க இருக்கு? சங்கீதம் 69:21 தாகமா இருப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. இது யோவான் 19:28 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாகமா இருப்பதை குறித்து ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. காடி எத்தனை முறை வாங்கினார்னு ஏற்கனவே ஒரு டீச்சிங் பார்த்தோம். ஒரு தடவை இல்லை, 3 தடவை கொடுத்தாங்க. ஆனால் 3 தடவை கொடுக்கப்பட்டதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாஸ்ட்டாக ஒரே ஒரு தடவை தான் வாங்கினார். காடி எத்தனை தடவை வாங்கினார் அப்படின்னு கூட என்ன பண்ணால் நிறைய பேருக்கு காடி ஒரு தடவை தான் வாங்கினார். ஆனால் கொடுக்கப்பட்டது 3 முறை. என்ன பண்ணால் 3 காரியங்களுக்காக கொடுக்கப்பட்டது. சரி, இப்போ பாருங்க, அதை குறித்து நான் பார்க்கும் பொழுது சங்கீதம் 69:21 காடியை குடிக்க கொடுப்பார், காடியை குடிக்க கொடுப்பார் என்ற சங்கீதம் 69:21 எழுதப்பட்டிருக்கு. அது மத்திய 27:34 எழுதப்பட்டிருக்கிறது. தாகமாக இருப்பாருனுக்கு சங்கீதம் 69:21 தான். அதான் யோவான் 19:28 இருக்கு. சங்கீதம் 22 அதனுடைய 1 அவரது கதறல் கேட்கப்படவில்லை. சிலுவையில் அவர் பாட்டுக்கு என்ன பண்ணா கதறிக்கிட்டு கிடக்கிறாரு. அந்த கதறலை கூட எவனும் கேட்கல. அந்த சங்கீதம் 22:1 சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய 27:46 இருக்குது. சங்கீதம் 31:5 பிதாவிடத்தில் தனது ஆவியை ஒப்படைத்தாராம். பிதாவிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்படைத்தார். இயேசு கிறிஸ்து பேசின 7வது வார்த்தை, ஃபாதர் இன் தின் ஹேண்ட்ஸ் ஐ கமிட் மை ஸ்பிரிட். பிதாவே உங்களுடைய கரங்களில் ஆவியை ஒப்படைக்கிறேன்னு சொன்னக்கூடிய அந்த வசனம் சங்கீதம் 21:1. அது மத்திய 27:46 ஒப்படைத்தார். லூக்கா 23:46 எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 34 அதனுடைய 20 எலும்புகள் முறிக்கப்படவில்லை. அல்லேலூயா. இயேசுடைய எலும்புகள் கால் எலும்பு என்ன பண்ண முறிக்கப்படவில்லை. முறிச்சிருந்தார்னா அவர் நமக்காக முழுவதுமாக ஜனங்களுக்காக மறிக்கவில்லை என்ற அர்த்தம். நல்ல கவனியே, கால் எலும்பு முறிக்கப்படவே இல்லை. ஆனால் 2 கல்லனுடைய கால் எலும்பு முறிக்கப்பட்டது. அது முன்னாடி முறிக்கப்படுவதற்கு முன்னாடியே நமக்காக ஜீவனை விட்டுட்டார். நமக்காக ஜீவனை கொடுத்தார். அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 34 அதனுடைய 20 வாசிக்க கேட்போம். சங்கீதம், அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படவில்லை. இது எங்க இருக்குது? யோவான் 19:33 புதிய ஏற்பாட்டில் பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய எலும்புகள், அந்த கால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை என்பதை இந்த யோவான் 19 அதனுடைய 33 நாம் வாசிக்க முடியும். வாசிக்க கேட்போம். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? அவர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. அவர் மரித்திருக்கிறதை பார்த்துட்டு கால் எலும்புகளை என்ன முறிக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. வேகமா இன்னும் போக போறேன் பாருங்க, இன்னும் முடியல பாருங்க. சங்கீதம் 22 அதனுடைய 14 இருதயம் உடைந்தவரா இருந்தார். இருதயம் உடைந்தவரா இருந்தார் என்று சங்கீதம் 22:14 இருக்கு. அது யோவான் 19:34 நிறைவேறுதலாய் காணப்படுகிறது. சகரியா 12:10 குத்தப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஈட்டி எடுத்து குத்துனாங்களா, அதை பத்தி சகரியா 12:10 என்ன பண்ணா இருக்குது. அதனுடைய நிறைவேறுதல் யோவான் 19:34 இருக்கிறது. ஆமோஸ் 8 மற்றும் 9 அந்தகாரம் தோன்றும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவனை விடும் பொழுது அந்த இருள் என்ன பண்ணா சூழ்ந்து கொண்டது, அந்தகாரம் சூழ்ந்தது என்று பைபிள்ல மத்திய 27:45 எழுதப்பட்டிருக்கிறது. அது ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம். 8:9 ஏசை 53:9 ஐஸ்வர்யவானாக அடக்கம் பண்ணப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் மத்திய 27:57 முதல் 60 வரையிலையும் அவர் ஐஸ்வர்யவானாக அடக்கம் பண்ணப்பட்டார். அல்லேலூயா. யார் அடக்கம் பண்ணப்படாத ஒரு புதிய கல்லறை. அவர் என்ன பண்ண ஐஸ்வர்யவானாக நல்லபடியா என்ன பண்ண அடக்கம் பண்ணினாங்க. அந்த அடக்கத்தை குறித்து என்ன பண்ண சொல்லப்பட்டிருக்கு. ஏசை 53 அதனுடைய 9 இப்பொழுது நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார், அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததுமில்லை. இதற்குரிய ஆவிக்குரிய அர்த்தம்
அநேகமாக இருக்கிறது. நிறைவேறக்கூடிய தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள்லாம் சிலுவையின் மரணத்தின் போது அந்த ஒரே நாளுக்குள்ள எல்லாத்தையும் நிறைவேற்றி விட்டார். அப்ப மற்ற தீர்க்க தரிசனங்கள்லாம் எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்து வந்த பிறகு இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களையும் பாருங்க. இப்ப இயேசு கிறிஸ்து மீண்டும் இரண்டாம் வருகை வருவதற்கு முன்பாக நடக்கக்கூடிய தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைய இருக்கு. சரீரத்திற்குரிய உயிர்த்தெழுதல், ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல், முதலாம் உயிர்த்தெழுதல். அது யாருக்குரியதுன்னா நமக்குரியது. நம்ம முதலாம் உயிர்த்தெழுதலுக்குரியவர்களாய் பங்கு பெற போகிறோம் அல்லவா? இதெல்லாம் தீர்க்க தரிசனங்களாய் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பழைய ஏற்பாடு என்பது நமக்கு முக்கியமா இருக்கிறது. அதை வாசித்தால் மாத்திரமே புதிய ஏற்பாடை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஏன் பைபிளை படிச்சு நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குதுன்னா, சும்மா அப்படியே வாசித்து விட்டுட்டு என்ன பண்ண போயிருது. இதை பற்றி என்ன சொல்லுகிறது, இந்த வசனம் எங்கே இருக்கிறது என்று தேடி அலசி ஆராய்ந்து பார்த்து ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் என்ன பண்ண புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுங்கிற எந்த ஒரு வார்த்தை இல்லை. ஆனால் ஏசியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 53ஆம் அதிகாரத்தில் அவர் அவர் என்று 23 முறை வருகிறது. நீங்கள் ஏசியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 53ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் அவர் என்று எழுதப்பட்டிருக்கு, 4வது வசனத்தில் அவர் என்று எழுதப்பட்டிருக்கும், 5வது வசனத்தில் அவர் என்று எழுதப்பட்டிருக்கும், 6ஆம் வசனத்தில் அவர் என்றும் எழுதப்பட்டிருக்கும், 7ஆம் வசனத்தில் அவர் என்று எழுதப்பட்டிருக்கும், 8ஆம் வசனத்தில் அவர் என்று எழுதப்பட்டிருக்கும், 9வது வசனத்தில் அவர் என்று எழுதப்பட்டிருக்கும், 10வது வசனத்தில் அவர் என்று எழுதப்பட்டிருக்கும். வேணா 10வது வசனத்தில் கர்த்தரோ அவரை நொறுக்கு சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவர்னா யாரு? இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களே, 11வது வசனம் அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர்னா யாரு? இயேசு கிறிஸ்து. அப்படியே 12வது வசனத்தில் வாசிக்கும் போது அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இப்படி அவர் அவர் என்று சொல்லி எத்தனை முறை வந்திருக்கிறது? 21 முறை அவரை என்று சொல்லி 2, 3, 10வது இந்த வசனங்கள்ல இருக்கிறது. 53ஆம் அதிகாரத்தில் அவருக்கு அப்படின்னு சொல்லி 2வது வசனமும் 12வது வசனமும் வருகிறது. அது அவருக்கு என்று சொல்லி மொத்தம் 3 முறை வருது. அவருடைய அப்படின்னு சொல்லி 5வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனத்தில் 4 தடவை வருது. கர்த்தர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. கர்த்தர் என்று 1வது வசனத்திலும் 10வது வசனத்தில் வருகிறது. கர்த்தரோ என்று சொல்லும் பொழுது கர்த்தர் யாரு? இயேசு கிறிஸ்து. 6வது வசனத்திலும் 10வது வசனத்தில் 2 தடவை வருகிறது. அல்லேலூயா. அக்கிரமங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது 5வது வசனம், 6வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம், மொத்தம் 5 தடவை அக்கிரமங்களை குறித்து என்ன பண்ண எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கத்தை குறித்து 9வது வசனம் எழுதப்பட்டிருக்கு ஒரு தடவை. மீறுதலை குறித்து 5வது வசனம் 8வது வசனம் எழுதப்பட்டிருக்கு. ஆத்துமாவை குறித்து 10, 11, 12 வசனம் சொல்லுகிறது. சுமந்து அப்படிங்கிற வார்த்தை அந்த 53ஆம் அதிகாரத்தில் 4, 11, 12 வசனம் வருகிறது. பாடுகள் என்கிற வார்த்தையானது இந்த 53ஆம் அதிகாரத்தில் 3, 4 மற்றும் 10வது வசனம். இப்ப இது எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, பிரிச்சு படிச்சாதான் புரியும். அல்லேலூயா. அவர், அவரை, அவருக்கு, அவருடைய, இதெல்லாம் எத்தனை தடவை வருது? இதெல்லாம் நமக்கு முக்கியம். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஜெபம் செய்து முடிக்க போகிறோம். நாம் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் கற்றுக்கொண்டது என்ன? ஒரே நாளில் நிறைவேறின சிலுவைக்கான தீர்க்க தரிசனங்கள். எதுக்குரிய தீர்க்க தரிசனங்கள்? இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களுக்கு என்ன தீர்க்க தரிசனம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வளர்ந்ததுக்கு தீர்க்க தரிசனம் இருக்குது. இது சிலுவைக்கான தீர்க்க தரிசனம். எல்லாம் எழுந்து நிற்போமா? அன்பின் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு இதெல்லாம் வெளிப்படுத்தும்படியா எழுதி இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளுக்கு இவைகள் எல்லாம் எழுதி இருக்கிறதே, உமக்கு நன்றி. இன்றைய நாளுக்குரிய வேத வசனங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காட்டி கொடுக்கப்பட்டவரே, 30 வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டவரே, ஆண்டவரே, அந்த காசு தேவாலயத்தில் எரியப்படும் என்ற வேத வசனத்திற்காக நன்றி. என் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட எல்லா காரியங்களை நாங்கள் இரவிலே அலசி ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி. இப்படியாக நாங்கள் வேதத்தை ஒவ்வொரு நாளும் அலசி ஆராய்ந்து எந்த பாடுகள் வந்தாலும் உம்முடைய பாடுகளை நாங்கள் நினைவிலே கொண்டு வெற்றி சிறக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் மேன்மேலும் எங்களை உயர்த்துவீராக. எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.